பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஈரோட்டில் நடைபெற்ற ரேக்லா போட்டிகளில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள், குதிரைகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் லக்காபுரத்தில் ஈரோடு நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு, ஆதிவனம் மற்றும் ஈரோடு ரேக்லா அசோசியேஷன் சார்பில் ரேக்லா போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஒற்றை பெரிய குதிரை, சிறிய குதிரை, ஒற்றை மாடு மற்றும் இரட்டை மாடுகள் என 5 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். 18வது ஆண்டாக நடைபெறும் இந்த ரேக்லா போட்டிகளை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அணைகளை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் பிளவக்கல், பெரியாறு மற்றும் கோவிலாறு அணைகள் உள்ளன. இந்த நிலையில் அணைகள் கட்டப்பட்டு சுமார் 50 ஆண்டுகள் ஆகியும் ஒருமுறை கூட தூர்வாரும் பணி நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நீர்த்தேக்க பகுதியில் முட்செடிகளும் மரங்களும் வளர்ந்து காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து 2 அணைகளையும் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் கடற்கரையில் மது போதையில் தீக்குளிக்க நபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் நேற்று ஒருவர் மது போதையில் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதில் படுகாயமடைந்த அவரை போலீசார் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விசாரணையில் அந்த நபர் நெல்லை மாவட்டம் கடங்கநேரி பகுதியைச் சேர்ந்த மாதவன் என்பது தெரியவந்த நிலையில் உயிரை மாய்த்து கொண்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கல்லூரி பேராசிரியரிடம் செயின் மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். நடுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஸ்னேகா என்பவர் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஸ்னேகா அருகில் இருந்த அவரது உறவினர் வீட்டிற்கு செல்போனில் பேசியபடி நடந்து சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் அவர் கழுத்தில் இருந்த 1.5 சவரன் செயின் மற்றும் செல்போனை பறித்துச் சென்றனர். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இம்ரான், ஹரி உட்பட 3 பேரை கைது செய்து செல்போன் மற்றும் நகையை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் ஞானபுரீஸ்வரர் கோவில் பெரும் விழாவின் ஒரு நிகழ்வாக நடைபெற்ற பார்வதி கல்யாணம் பொம்மலாட்டத்தை ஏராளமான குழந்தைகள் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோவில் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி ஆதீன திருமடத்தில் வருகிற 30ஆம் தேதி வரை சமய பயிற்சி வகுப்பு, கருத்தரங்கம் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்வதி கல்யாணம் என்ற கரும்பொருளில் பொம்மலாட்டம் நடைபெற்றது. இதனை குழந்தைகள், பெரியவர்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கரூரில் தேர் வீதியில் உள்ள விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பாலாலய நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. மூலவர் விஸ்வகர்மா, சித்தி விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களான துர்க்கை அம்மன், பைரவர், விஸ்வகர்மா, பாலமுருகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து கோவிலில் பிரத்யேக மேடை அமைக்கப்பட்டு பல்வேறு கலசங்கள் வைக்கப்பட்ட நிலையில் மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார் யாக வேள்வி நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் அருவப்பாடியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் கம்ப சேவை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் நாள்தோறும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கம்ப சேவை விழாவில் தீபம் எரியும் கம்பத்திற்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு கோவிந்தா முழக்கங்களுடன் தீபத்தை கோவிலுக்கு கொண்டு சென்றனர். இதனையடுத்து அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
கடையநல்லூர் அருகே காரில் மது பாட்டில்களை கடத்தி ஆடிட்டர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையலுருட்டி பேருந்து நிறுத்தம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு காரை சோதனை செய்ததில் பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் இருந்ததை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2495 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தல் தொடர்பாக ஆடிட்டர் மணிகண்டன், வடிவேல், நாகராஜன், சிவா ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூரில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வரும் முத்து பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சை நகரில் உள்ள முருகன் கோவில், சுப்பிரமணியர் ஆலயம், விநாயகர் கோவில் என 15 கோவில்களில் இருந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் சுவாமிகள் வீதியுலா வந்ததை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கீழ வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி என 4 பிரதான வீதிகளிலும் மங்கள இசை முழங்க வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. ஆற்காடு வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றின் கரையில் வீற்றிருந்த ஸ்ரீ பெருந்தேவி தாயார் மற்றும் வரதராஜ பெருமாள் அருள்பாலித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கோவில் 96ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பரவசத்துடன் முழக்கம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.